நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. முன்னாள் தணிக்கை குழு உறுப்பினர் திரு ஞான ராஜசேகரன் இணைந்திருக்கிறார். சார், இது ஒரு குறிப்பிட்ட படத்திற்கு எதிராக ஒரே நாளில் முறையீடுக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றம் வரை சென்சார் போர்டு போகுது. இது இருக்கக்கூடிய நடைமுறை தானா, இல்லை வெளியில் இது ஒரு அரசியல் அழுத்தம் அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்களே? இல்ல, இப்போ தனி நீதிபதி தீர்ப்பை 2 நீதிபதி கொண்ட பெஞ்ச் நிராகரிச்சிருக்கு. அதுதான் இப்ப நடந்திருக்கு. ஆக்சுவலி இப்ப இது ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, இவங்க ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணிருக்கணும்னாக்கா, ஒரு டெஃபினட் ஆர்டர் வாங்கிட்டு அதுக்கு எதிராக தான் கோர்ட்டுக்கு போயிருக்கணும். ஓகே, இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, அந்த ப்ராசஸ்ல இருக்கும்போதே கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. ப்ராசஸ்ல இருக்கும்போது, அதாவது அவங்க டெஃபினட்டா ஒரு சர்டிபிகேட் கிடைக்கல, இல்ல ரெஃப்யூஸ் பண்ணப்படல. சொல்லிட்டாங்க, வேற வழி இல்லாம 7ஆம் தேதி கோர்ட்டுக்கு போறாங்க. ஆமாங்க, இவங்க ஒரு தேதியை நிச்சயிச்சுட்டு அந்த தேதியில சினிமா ரிலீஸ் பண்ணணும்னு சொல்றது சென்சாருக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க எப்பவுமே. இவங்க என்ன பண்ணிருக்கணும்னாக்கா, நார்மலா சென்சாருடைய சர்டிபிகேட் வாங்கின பிறகுதான் இவங்க டேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்றதுதான் வழக்கம். ஆக்சுவலி இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, சென்சார் சர்டிபிகேட் கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே இவங்க போயிட்டாங்க, கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. பட் அந்த முதல் ஒரு நீதிபதி கொண்ட அமர்வு சர்டிபிகேட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிடுச்சு. இப்போ 2 நீதிபதி கொண்ட அமர்வு அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ ஆக்சுவலி இப்போ ஸ்டேட்டஸ் கோ என்னன்னாக்கா, பழைய ஸ்டேட்டஸ் கோ தான் இப்போ. ஓகே, இப்ப 2 நீதிபதி கொண்ட அமர்வு என்ன சொல்லுதுனாக்கா, நீங்க பழையபடி நீங்க அப்ளை பண்ணுங்க கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சென்சார் போர்டு என்ன எதிர்பார்க்குது சார்? சென்சார் போர்டு மறுதணிக்கை எனக்கு தெரியாது இல்லையா. இப்ப நம்ம அப்படி சொல்ல முடியாது சார். இப்ப நம்ம சென்சார் போர்டு என்ன எதிர்பார்க்குதுன்னு இல்ல. இப்ப நான் நினைச்சது நடந்த நடவடிக்கை குறித்து என்னுடைய அபிப்பிராயம் சொல்றேன். நான் அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சென்சார் போர்டு மறுதணிக்கை அப்படிதானே? ஆமா, மறுதணிக்கைன்றது ரிவைசிங் கமிட்டி, அதான் சென்சார் போர்டு விரும்புது. சென்சார் போர்டினுடைய சேர்மன் ரிவைசிங் கமிட்டிக்காக இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. சார், ஒரு சின்ன குறுக்கீடு. இப்போ எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா, அதாவது தேர்தல் நடைமுறை தொடங்கிருச்சு அப்படின்னா, சென்சார் போர்டுடைய அதிகாரம் இருக்குமா இல்ல குறைஞ்சிருமா? எப்படி சார்? தேர்தலுக்கும் சென்சாருக்கும் சம்பந்தம் இல்லை சார். இல்ல, இது ஒரு ப்ரொபகண்டா ஃபிலிம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் இந்த கையில் எடுக்க வாய்ப்பு இருக்கா? இது அப்படி ஒண்ணும் அப்படியெல்லாம் ஒரு கேட்டகரி எல்லாம் கிடையாது. ப்ராபகண்டா இதெல்லாம் கிடையாது. பட் இது அப்படி தீர்மானம் எடுக்கலாம். தேர்தல் கமிஷன் தான் அப்படி தீர்மானம் எடுக்குமே தவிர, சென்சார்ல ப்ராபகண்டா ஃபிலிம் எல்லாம் ஒரு கேட்டகரி எல்லாம் கிடையாது. ஓகே, இதுல ஒரு மறு தணிக்கைக்கு உத்தரவு வந்துச்சுன்னா எத்தனை நாட்கள்ல அந்த டீமை நியமிக்க முடியும் சார்? எத்தனை நாட்கள்ல இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்? இல்ல, ரூல் பிரகாரம் 20 நாட்கள். அந்த 20 நாட்களுக்குள்ள அவங்க அமைப்பாங்க, அந்த ரிவைஷன் கமிட்டி அமைப்பாங்க. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி.